வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரவா கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ரவா வந்து ஒரு கப்பு, அது வந்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் நைஸாக. இது வந்து சுகர் வந்து அரை கப்பு, இதுவும் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது 1/4 கப்பு கர்டு தயிர், 1/4 கப்பு ஆயிலு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், டூட்டி ஃப்ரூட்டி, வெனிலா எசன்ஸ், பால் 1 கப்பு. இப்போ வந்து முதல்ல நம்ம 1 கப்பு ரவையை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அரை கப்பு பவுடர் பண்ண சுகர், இதை வந்து மிக்ஸ் போட்டுக்கணும். இப்போ கர்டு 1/4 கப் போட்டுக்கணும். ஆயில் 1/4 கப்பு விட்டுக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் 1 கப்பு விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன்னால பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு, போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸு 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இதிலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து இந்த டின்னில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கடாயில் வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 40 minutes ஆன பிறகு பார்க்கலாம். 40 minutes ஆகிடுச்சு. இப்போ ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், க்ளீனாக இருக்குது. அப்போ கேக் வெந்துருச்சு. இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரவா கேக் எப்படி வந்துருக்குங்க. டீமோல்ட் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு மீறி எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.